பிஸ்மில்லா. அல்லாவுடைய உதவியால் இன்ஷா அல்லா நாடிப்படி எங்களுடைய பயணம் சிறப்பாக அமைஞ்சு மதீனா முனவராவுக்கு வந்துட்டோம். இது மதீனா முனவராவில் எந்த ரோடுன்னு தெரியல. இதுக்கு பக்கத்தில் ஹரம் ஷரீஃபுடைய தொழுகையுடைய சவுண்டு கேட்குது. காலையில் 10 மணிக்கு புறப்பட்டு இப்போ நைட்டு 7 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். 9 மணி நேரம். 9 மணி நேரமாக இருந்தாலும் நல்ல ஹிஸ்டிக்கல் பிளேஸ்லாம் காட்டுறாங்க, வரலாற்று சம்மந்தப்பட்ட ஏரியாலாம் காட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. நல்ல வசதி வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலும் பெரிய ஹோட்டல் கொடுத்துருக்காங்க, பிந்தக்கு தீபா தையார் தீபா ஹோட்டல்னு சொல்லிட்டு நல்லா அம்சமாக இருக்குது. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் பயணம் சிறப்பாக இருக்குது. இன்னொரு 5 நாள் இங்கேருந்து 5 நாள் எல்லாருடைய மேலே அல்ஹம்துலில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடத்த போய் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் மறைக்க சரித்திரங்கள் இடங்கள்லாம் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் தாலா நாண்டாக்கா முடிஞ்சா மக்களுக்காக உங்களுடைய பார்வைக்கு என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு அனுப்புவேன், போடுவேன். என்னால் முடிஞ்ச இதை நான் லைவ் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய கணிப்புப்படி இது ஆப்போசிட் சைடில் இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன இந்த ரோடுக்கு எதுக்க தான் சவுண்டு கிடச்சி, பாங்குடைய சவுண்டு கேட்குது, தொழுகையுடைய சவுண்டு. பாக்கி ஒன்றும் தகவல்கள் தெரியல, புதிய தகவல்கள் தெரியல. இப்போ வந்திருக்கோம், லக்கேஜ் இறக்கிட்டு இருக்கோம். லக்கேஜ் இறக்கணும் இன்ஷா அல்லாஹ். திருப்பி ரூமுக்கு போயிட்டு ஒரு லேசாக ஒரு குழியில் போட்டு 9 மணிக்கு ஆயிடுச்சு வர்றதுக்கு. அசந்துருச்சு டிராவல். ஓகே இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லா ஹைர். கல்ல டெக்ஸி மாதிரி இருக்குது, போகும்போது முறைச்சிக்கிட்டு போகிறாரு, என்னன்னு தெரில. ஏன்னா இந்த நாட்டுடைய சட்டத்தினால உளவுத்துறையாக இருந்தாலும் நினைப்பாங்க, அதை எல்லாத்தையும் பார்த்து ஃபேஸ் பண்ணணும். இது நம்ம நாடு இல்லையில. என்னைக்கு நம்ம நாட்டில் கால் வைக்கிறோமோ, அந்த ஏர்போர்ட்டில் கால் வைக்கிறோமோ, அப்போ தான் தனி தைரியமாக வரும். அது வரைக்கும் சும்மா வீரமாக இருந்தாலும் கூட ஒன்றும் செயல்படுத்த முடியாது. பேசலாம் கொள்ளலாம், செயல்படுத்த முடியாது. நம்ம நாட்டில் ராஜா வாழ்க்கை. நம்ம நாட்டை, நம்ம சட்டத்தை நம்ம காப்பாற்றிக்கிட்டு நம்ம எப்படி வாழணுமோ அது மாதிரி வாழ்ந்தோம்னா நம்ம நாட்டை டாப்புக்கு கொண்டு போகலாம். அருமையான நாடு நம்ம நாடு. வாழ்த்துக்கள். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நிறைய மக்கள் சில பொறுப்புகளை கொடுத்தாங்க, அந்த பொறுப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் நிறைவேற்றிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. பார்த்தமைக்கு நன்றி. பாரக் அல்லாஹ். ஒரு நபர் பார்க்குறீங்க. ஓகே, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக இன்ஷா அல்லாஹ்.